மிக அற்புதமான நாள் ஒன்று சென்னையில் தொடங்கியது. ஏய், நீ பெங்களூர் தானே போறேன்னு சொன்ன, இப்ப என்ன சென்னையில இருக்கேன்னு சொல்ற? ஒருவேளை அப்படி யோசிச்சீங்கன்னா இந்த விளாகோட எண்டிங்ல அதுக்கான பதில் இருக்கு. நாளின் தொடக்கத்துல சட்ட துணி எடுக்க போயாச்சு. கடையில் இருப்பதிலேயே மலிவான விலையில் ஒரு சட்டை எடுத்துட்டு அப்படியே போற வழியில ஒரு கோலி சடவை போட்டு பசங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வாங்க வேண்டிய இருந்துச்சு, அதையும் வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்து ஒரு டீயை போட்டு ஒரு மூலையில உட்காந்து எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எடிட்டிங்க்கு நடுவில் நிறைய டிஸ்கஷன் கேமை பத்தி. பசங்களும் பாத்தீங்கன்னா அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்காக வெறியா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. நாள் போனதே தெரியல, அதுக்குள்ள சாயங்காலம் ஆயிருச்சு. இந்த தருணத்தில் என் வைஃபுக்கு போன் அடிச்சு கதை போமா கதை போமா. அப்புறம் வர்ற 26, 27 பெங்களூர் KTPO ஒயிட்ஃபீல்ட்ல நடக்கிற கேமிங் ஹப்பால உங்களை நிறைய பேர் எதிர்பார்ப்பேன். பெங்களூர்ல இருக்கவங்கள கண்டிப்பா வந்துருங்க. அப்புறம் பொழுதடைய நானும் சாப்பிடணும், பசங்க எல்லாரும் சாப்பிடணும், எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு கேட்டு பக்கத்துல இருக்க ஒரு சிறப்பான ஹோட்டலுக்கு போயிட்டோம். ஆர்டரோ பயங்கர பெருசு, அதனால நான் மட்டும் இங்கேயே சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா பாத்தீங்கன்னா 8 ஃப்ரைட் ரைஸ் சொல்லிருக்குது, 2 சிக்கன் நூடுல்ஸ் சொல்லிருக்குது, ஒரு ஹாஃப் தந்தூரி சொல்லிருக்குது. இவ்வளத்தையும் கெட்டுறதுக்குள்ள நம்ம உட்காந்து சாப்பிடலாம்னு உட்காந்துட்டேன். நல்ல பசி வேறையா, சூடோட அள்ளி உள்ள போட்டேன். அப்படியே நான் சாப்பிட்டு முடிக்கவும் பார்சலையும் கட்டிட்டாங்க. மஜாவா வாங்கிட்டு வீட்டை பார்க்க கிளம்பியாச்சு. அப்புறம் தெய்வமே, வீடியோ முடிய போது மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. பெங்களூர் போறேன்னு தானே சொன்னேன், ஏன் தெரியுமா சென்னை வந்தேன்? சென்னையில இருந்து நம்ம 6ல இருந்து 25 பசங்க கிட்ட டூரிஸ்ட் பஸ் புக் பண்ணி ஒன்னா இங்க இருந்து பெங்களூர் போறாங்க. ஸோ நம்ம தனியா போறதுக்கு பதிலாக சென்னை வந்து பசங்களோட சேர்ந்து பெங்களூர் போகலாம் அப்படின்னு தான் சென்னை வந்திருக்கேன். ஸோ அடுத்து பெங்களூர் vlogல் சந்திப்போம்.